தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். 2026 அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ 2வது வருஷத்தில் விஜய் சார் அரசியல் அடி எடுத்து வச்சுருக்கிறாரு. ஒரு இப்போ அறிக்கையெல்லாம் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு களத்தில் இறங்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆழம் பார்த்து இறங்குவார் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மக்களை சந்திக்கணும், ப்ரெஸ்லாம் சந்திக்கணும். அவர் இன்னும் கொஞ்சம் போல்டாக எல்லா விஷயத்தையும் ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி அவர் அறிவிக்கணும். ஏற்கனவே உள்ள சில கட்சிகளோட கொள்கைகள் அதையே சொல்லும்போது புதுசாக தெரியாது. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புதுசாக என்ன பண்ண போகிறாரு. நம்ம வந்து இருக்க கட்சிகளோட சாயல் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதனால் மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், என்னோடய புதிய திட்டங்கள் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போதைக்கு விஜய் சாருக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டெல்லாம் மாறி இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க அஸ்திவாரம் இருப்பாங்க. ஆனால் மக்களோட நம்பிக்கை அவர் பெறணும். அதுக்கு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை அவர் அறிவிக்கணும். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இல்லை, எப்பவுமே ஒரு கட்சி வளரணும்னா ஆளுங்கட்சி எதிர்த்தா தான் ஒரு கட்சி வளரும். அப்போ தான் ஒரு மக்களால் கவனிக்கப்படுவாங்க. அந்த ரூட்டு கரெக்டு தான். அவர் ஆளுங்கட்சி விமர்சிக்காமல் ஒரு கட்சி எதுவும் வளராது, மக்களால் கவனிக்கப்படாது. அந்த வேளை விஜய் சார் வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறாரு. ஆளுங்கட்சி எதிர்க்கும்போது தான் அந்த ஒரு தைரியம் இருக்கும். இந்த தைரியம் நம்மளுக்கு தெரிய வரும். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அதில் போல்டாக இருக்கார். என்னுடைய கொள்கையை முதல்ல இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்கிற தெளிவாக இருக்கார். அது கொண்டு விஷயம். அது இல்லை எப்படின்னா, இப்போ விஜய் சாருங்கிறது வெறும் அரசியல் கட்சி தலைவர் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நடிகர், கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகர். அவர் பப்ளிக்கில் போகும்போது நிறைய அவருக்கு மக்கள் வந்து மற்ற தலைவர்களை பார்க்குறதுக்கும் இவரை போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் ஆர்வம் இருக்குது, மக்களுக்கு ஆர்வம் இருக்குது. இவர் ஒரு இடம் போனால் மக்களுக்கு கூட்டம் கூடிரும். அப்புறம் இவர் நெருங்கி கை கொடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அதுக்கான ஆர்வம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வகையில் வந்து அதுக்காகத்தான் ஓய்வு தவிர இவருக்கு வேறு எந்த ரீதியாகவும் ஒரு மிரட்டல் இருக்குது, குறிப்பாக ஒரு உயிர் பாதுகாப்பு இருக்குது, அந்த வகையில் இல்லை. நடிகர் ஒரு பப்ளிக்கில் பெருசாக மக்கள் வந்து நெருங்கிடுவாங்க. இவருக்கு அந்த சுதந்திரம் போயிருக்கிறதா தான். இல்லை, நிறைய படம் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அடுத்துன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ரெடிஜெண்ட் வந்து ஒரு படத்தை விலைக்கு கேட்கும்போது அதை கொடுக்கலன்னா ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கே வரும். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு கம்பெனி வச்சுட்டு, ரெடிஜெண்ட் மூவிஸ் நிறுவனம் வச்சுட்டு ஒருத்தர் கேட்கும்போது யாருக்கும் வரும்ல, ஆளுங்கட்சி கொடுக்கலன்னா பிரச்சனை வரும்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் அந்த படம் நடிக்குமான்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னும் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் தேர்வு சந்திக்கலை, இன்னும் பதவிக்கு வரல. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து நான் நடிக்கிறத நிறுத்திட்டு சொல்லுவார். ஆனால் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார், மந்திரி ஆகிட்டார், இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கார். இவ்வளோ வந்ததுக்கப்புறமும் சினிமாவில் அதை தவிர்த்துருக்கணும். இனிமேல் நான் வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். எப்படி விஜய் சார் வந்து நான் படம் நடிக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி அறிவிப்பை உதயநிதி சாரும் அறிவிச்சு தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தொழிலில் வந்து ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கும்போது அது ஒரு நெருடல் தான். அது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.